வணக்கம். பாஜக தலைவர் தலைவர்களில் முக்கியமான ஒருவரான முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு பதவிகள் இப்போ கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு. அவர் ஏற்கனவே தலைவராக இருந்துட்டு அதுக்கடுத்து மாநில இதில் உறுப்பினராக இருக்கார். செயற்குழு உறுப்பினராக மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ வந்தே மாதர பாடல் 150வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடத்துகிறோம்னு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. அப்படி அந்த 150வது வந்தே மாதர பாடல் நிகழ்ச்சியில் அது எப்படி நடத்த போகிறாங்கன்னா, பள்ளிக்கூடம், காலேஜு, அரசு நிகழ்ச்சிகள், அரசு கூடங்கள் அனைத்துக்கும் அங்கங்கே போயிட்டு வந்தே மாதர பாடல் நிகழ்ச்சியை நம்ம கொண்டாட போகிறோம். 150வது ஆண்டு விழா. அதனால் மிக சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நமது தலைவர் அண்ணாமலை அவர்களை இதுக்கு ஒரு முக்கிய பொறுப்பாக போடணும். அவருக்கு எதுவும் பதவி இல்லாமல் இருக்குல்ல, பதவி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கார். அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக முக்கிய பொறுப்பாக 4 மாநிலம் இல்லாமல் 8 மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க. 8 மாநிலத்துக்கும் பொறுப்பாக இருக்கிற மாதிரி இந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அண்ணாமலை அவர்கள் தொண்டர்களுக்கு அண்ணாமலை தலைவர் பதவியில் இல்லையே என்று வருத்தப்படுகிற மக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கார். அவர் முக்கிய பொறுப்பு இருக்கும் பார்த்தா எந்த பொறுப்பும் ஏற்கனவே சொல்லிக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் தீர்றது மாதிரி இந்த பொறுப்பை நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் 8 மாநிலத்துடைய பொறுப்பையும் அண்ணாமலை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்கள் அண்ணாமலை அவர்களை நியமித்து இந்த பொறுப்புகளை செய்ய சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் இன்னும் அந்த பக்கத்தில் இருக்க இன்னும் 4 மாநிலங்கள் 8 மாநில பொறுப்பையை கொடுத்திருக்கிறார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இது அண்ணாமலைக்கு எந்த பதவி கொடுக்கவில்லை என்று இருந்த தொண்டர்களுக்கு, அடிமட்ட தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அவர் பெரிய போஸ்ட்லாம் கொடுக்கணும், இது ஒரு ஆறுதலாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.